யார் தூது போக போறார்? கிருஷ்ணர். கேட்கிறார் பாண்டவர்களை பார்த்து, உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க. அப்ப கிருஷ்ணனுக்கு ஒரு அபிப்பிராயம் கிடையாதா? எப்பவும் கடவுள் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய அபிப்பிராயத்தை மற்றவர்களை கொண்டு நிறைவேற்றுவார். 5 பேரில் 2 பேர் சண்டை வேணாம் என்று நினைச்சான், 3 பேர் சண்டை வேணும் என்று நினைச்சான். பீமன், அர்ச்சுனன், நகுலன் 3 பேரும் சண்டை வேணும் என்கிறார்கள். தர்மன் வேணாம் என்றான். சகாதவன் வேண்டும் என்றாலும் சரி, வேணாம் என்றாலும் சரி என்றான். அப்போ இப்ப 3 பேர் தானே பெரும்பான்மை. கிருஷ்ண பரமாத்மா எதை செய்திருக்க வேண்டும்? சண்டை வேண்டும் என்றவர்களை நிலைநிறுத்தி, சண்டை வேண்டாம் என்றவர்களை ஒதுக்கி, நான் தூது போகவில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் கிருஷ்ணன் என்ன செய்தான்? அங்க 2 பேர் இருக்கிறார்கள், உண்மையில அவன் இல்லை, 2 பேர் இருக்கிறார்கள், நீங்க 3 பேர் ஒரு பக்கமா இருக்கிறீங்கடா, இந்த 2 பேரும் யுத்தம் சமாதானத்துக்கு தூது போ என்கிறார்கள், நானும் அவர் கட்சி தான், ஆகவே 3க்கு 3 சமன், நான் போறேன் என்றுட்டான் கிருஷ்ண பரமாத்மா. அதாவது ஜனநாயகம் என்ன காரணம்? வேறு ஒன்றும் இல்லை. அது கண்ணன் தூது போக முடிவெடுத்து பாண்டவர்களை வெல்லச் செய்வதற்கு காரணம், அடிப்படை காரணம் என்னவென்றால் தர்மன் என்கின்ற ஒருவனுடைய தர்ம சிந்தனை தான்.